இது ஒரு ஃபெமிலியரான நடிகர் விக்ரம் அப்படின்றதுனால, ஒரு பிராண்ட் ஸ்டார்ன்றதுனால இதை விவாதிக்கிறோம். இதே ஒரு 12 படம் வந்துச்சு, 10 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, யாருமே அதை பற்றி பேசவே இல்லையே. அதுக்கு பின்னாடியும் ஃபைனான்சியர், அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குது. தமிழ் சினிமா வந்து என்ன சொல்ற, ஒரு வகையான ஒரு நோஞ்சான் குழந்தை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்து நடக்குமா, விழுந்துருமா, அப்படி தான் இருக்குது. ஒரு ஹெல்த்தியாக இல்லைன்னு சொல்கிறேன் நான், ஜனகாத்திரமாக இல்லை. பல நிறுவனங்கள் காணாமல் போயிட்டாங்கள்ல. ஏவிஎம் பிரம்மாண்டமாக படங்களை எடுத்தவங்க அவங்களாம் இன்றைக்கி தொழிலை விட்டு போயிட்டாங்களே. இன்றைக்கி வந்து தானு மாதிரியான தயாரிப்பாளர் தான் போராடுறாங்க. ஒரு நல்ல குவாலிட்டி உண்டு ஜோதிகா கிட்ட. அந்த அம்மா படம் நடிக்கும் போது படம் வந்து ஆவரேஜ் ஃபில்ம் ஆகிடுச்சு, இல்லை படம் போகலை, நஷ்டமாயிடுச்சுன்னா கூப்பிட்டு அவங்க சம்பளத்தில் பாதி சம்பளத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும்? இதை யாராவது பேசுகிறாங்களா? ஜோதிகா பற்றி எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறாங்க. தோல்வி படம்ன்ற லிஸ்ட்டில் தான் தங்கலான் வந்து இருக்குது. அது அவரே வந்து சொல்கிறாங்க. வெற்றி நீங்கள் சக்ஸஸ் மீட் நடத்தினால் கூட பட் படம் வந்து எதிர்பார்த்ததுக்கு போகலை. சினிமா விமர்சனம் பண்ணுங்க, சினிமாவில் நடிக்கிற நடிகை ஆபாசமாக நடிச்சாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணுங்க. டிவி சீரியலில் வந்து கதையை விமர்சனம் பண்ணுங்க. அதில் நடிக்கிற நடிப்பு சரியில்லைன்னா விமர்சனம் பண்ணுங்க. இல்லை அதை கவர்ச்சி இருந்தால் ஆபாசம் இருந்தால் விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கேட்டால் ஒரு நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் குளிக்கிறதும் கக்கூஸ் போகிறதையும் அசிங்க வெக்கம் மானலடா உங்களுக்கு நான் கேட்குறேன். மீடியாவில் இருக்க அத்தனை பேரும் கேட்குறேன் நான். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் நேற்று ரிலீஸ் ஆன படம் வீரதீரசூரன். இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடைக்கால தடை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனை, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த இதில் என்ன பிரச்சனை சார்? இது வந்து எல்லா படங்களுக்கும் வரக்கூடிய ஒரு ஃபினான்ஷியருக்கும் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து முழுக்க சொந்த பணத்தை வச்சு எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. படம் எடுக்கும்போது பட்ஜெட் கொஞ்சம் கூடுதலாகிடுச்சுன்னா அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா ஃபினான்ஷியர்கிட்ட கேட்டு வாங்குவாங்க. அப்போ அந்த ஒப்பந்தம் போடுவாங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ப்ராமிஸை வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் டக்குன்னு அவங்களால வந்து புரட்ட முடியல அவ்வளோ பணத்தை. படம் ரிலீஸ் ஆன பிறகு தரேன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தரேன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள அவங்க தயாரிப்பாளர் தரப்புலையும் அவங்க ஃபினான்ஷியர் தரப்புலையும் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு முரண் வந்திருக்கு. அவங்க மும்பையில் ஹெட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க தயாரிப்பு, அதாவது ஃபினான்ஷியருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸை போட்டாங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு தடை கொடுத்துருந்தாங்க. 4 மணிக்குள்ளே நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்களால அந்த டைமில் அவங்களால ப்ராமிஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவன் கேட்டால் அகைன் 2வது சிட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பேசி போய் உட்காந்த போது அப்போ என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ரசிகர் மத்தியில் ஏமாற்றம் தானே சார்? ஏன்னா காலைல 9 மணிக்கு போயிருக்காங்க, வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். மார்னிங் வந்து உங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஆனும்போது கொஞ்சம் கூடுதலாக மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் சொல்கிறது ஒரு வாரம் இல்லை 10 நாள் அப்படி தள்ளி போயிருந்தனாக்கா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வந்து குட் பேட் அக்லி வருது, இட்லி கடை வருது. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய ப்ராஜெக்ட், இவங்களுடைய பிளான் என்னன்னாக்கா ஒரு 25 தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு 15 நாள் வந்து இருக்குது. அந்த 15 நாளில் வசூல் எடுத்துடலான்ற அந்த எண்ணம் தான் இவங்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கு. ஏற்கனவே அவங்க ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறான்னு இருந்தது தான் இப்போ மார்ச்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்கே தான் பிரச்சனையே என்னென்னா, படங்கள் வந்து இன்றைக்கி நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறதுனால யோசிச்சு பாருங்கள். ஒரு 12 படம் லோ பட்ஜெட் படம் வந்து இருக்குது. அந்த 12 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 படம் அப்படி பேசப்படுது, மீதி 10 படம் போயிடுச்சு. அதுக்கும் பின்னாடி பணம் முதலாளிகள் இருக்கிறாங்க, முதல் போட்டவங்க இருக்கிறாங்க, கடன் கொடுத்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இது ஒரு ஃபெமிலியரான நடிகர் விக்ரம் அப்படின்றதுனால, ஒரு பிராண்ட் ஸ்டார்ன்றதுனால இதை விவாதிக்கிறோம். இதே ஒரு 12 படம் வந்துச்சு, 10 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, யாருமே அதை பற்றி பேசவே இல்லையே. அதுக்கு பின்னாடியும் ஃபைனான்சியர், அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குது தோல்வி படங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு 250 படத்தில் ஒரு 225 படம் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, மீதி 25 படம் போகலை. அப்போது இங்கே ஒரு ஆரோக்கியமான தொழில் நடந்ததுன்னா ஃபினான்சியர் கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆகட்டப்போ நம்ம போட்ட படத்தை கொடுத்துருவாங்க, எடுத்துருவான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அப்படி இல்லை. ஏற்கனவே விக்ரமுக்கு வந்து 3 படம், ஒரு படம் ஹிட் ஆனால் 3 படம் தோல்வி அடையுது இல்லையா? ரிலீஸே ஆக மாட்டேங்குது. அதான் சொன்னேன். இன்னும் கூட நான் சொல்கிறேன், இன்னும் படம் வந்து லோ பட்ஜெட் படங்கள், பல படங்கள் எடுத்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் இருக்கு.
ஸோ அதனால் சினிமா வந்து இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. தமிழ் சினிமா வந்து என்ன சொல்ற ஒரு வகையான ஒரு நோஞ்சான் குழந்தை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்து நடக்குமா, விழுந்துருமா, அப்படி தான் இருக்குது. ஒரு ஹெல்த்தியாக இல்லைன்னு சொல்கிறேன் நான், ஜடகாத்திரமாக இல்லை. எப்போ எந்த படம் ஃபெயிலியர் ஆகும், யார் பெரிய ஸ்டார், யார் பெரிய இயக்குனர், அப்படி தானே இருக்குது. கேம் சேஞ்சர் ஆக ஓக நான் விழுந்துச்சா இல்லையா? இப்ப சின்ன சின்ன அது மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே பெரிய இயக்குனர்கள் பெரிய நடிகர்கள்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தோல்வின்ற மாதிரி இருக்குது. இது எப்படி வந்து இந்த நதியில் வந்து நீந்தி கரை சேர போகிறோன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது. அது எல்லாருக்கும் இது வந்து இப்போ திடீர்னு டிராகன் எடுத்தாங்க, பெரிய அளவு போயிடுச்சு எதிர்பார்த்ததை விட. அதனால் எனக்கு சினிமா வந்து இன்னும் சீரான அந்த வெற்றின்வாங்க இல்லையா, அதை நோக்கி நகரலை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது ஒரு நாளில் விவாதிக்க முடியாது. டிவி சீரியல்களுடைய தாக்கம் இருக்குது இல்லையா. அதனால் கேட்டால் இங்கே பொழுதுபோக்குக்கு பல அம்சங்கள் இருக்குது, கையில் செல் இருக்குது இல்லையா. அதனால் வந்து கேட்டால் ஒரு பீரியட் திருட்டு விசிடியை வந்து தடுக்கிறதுக்காக பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா, ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வேற ஒரு என்ன சொல்ல கேட்டால் வேற ஒரு பரிமாணத்தில் சினிமா இருக்குது. அதனால் கேட்டால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்படி தான் நடக்கும். இந்த பணம் கொடுக்குறவங்க அவங்களுக்குள்ள தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஃபினான்சியருக்கும் முழுக்க இங்கே படம் வச்சுக்கிட்டே பல நிறுவனங்கள் காணாமல் போயிட்டாங்கல்ல. ஏவிஎம் பிரம்மாண்டமாக படங்களை எடுத்தவங்க அவங்களாம் இன்றைக்கி தொழிலை விட்டு போயிட்டாங்களே. இன்றைக்கி வந்து தானு மாதிரியான தயாரிப்பாளர் தான் போராடுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தொழில் உத்தியின் மூலமாக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு தானுவே சொல்கிறேன் நான், கலைப்புலி தானு இருக்கார், அவர் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறார். பல நிறுவனங்கள் வந்து பழமையான நிறுவனங்கள்லாம் தொழிலை விட்டு போயிட்டாங்க, ஆனால் அவர் நிற்கிறாருன்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அவருக்கு எவ்வளோ பெயின் இருக்குது, அவருக்கு கேட்டால் தெரியும். எவ்வளோ ஃபெயிலியர் சந்திக்கிறாரு, எவ்வளோ கஷ்டங்களை சுமக்கிறாரு, அவருக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் குறிப்பிட்டு அவரை மட்டும் ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். இன்னும் ஏஜிஎஸ் இருக்கிறாங்க. கலைப்புலி தானு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து பெரிய நடிகர்களை வச்சும் படம் எடுக்கிறாரு, சாதாரண நடிகர்களை வச்சும் படம் எடுக்கிறாரு, பெரிய இயக்குநர்களை வச்சும் படம் வந்து தயாரிக்கிறாரு, சிறிய இயக்குநர்களையும் அறிமுக இயக்குநர்களை வச்சும் அவங்க வந்து படம் தயாரிக்கிறாரு. அதுதான் அப்போ நம்ம கலைப்புலி தானு தான் நம்ம வந்து உதாரணமாக சொல்ல முடியும். தொழிலில் நிற்கிறவரை சொல்கிறார். எதிர்நீச்சல் போட்டு இங்கே சூதாட்டம் மாதிரி இருக்குமா சினிமா. இந்த சினிமாவில் கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டு காலம் நிற்கிறார். ஒரு விநியோகஸ்தராக வந்து தயாரிப்பாளராக ஆகி நிற்கிறார் இல்லையா. யாருன்னு தான் முதல் படம் நினைக்கிறேன் அவரது தயாரிப்பில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து விநியோகஸ்தராக இருந்தார். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து நிற்குது இல்லை. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எவ்வளோ படங்கள் தோல்வி, அவர் தோல்வி எவ்வளோ சந்திச்சிருப்பார், எவ்வளோ நஷ்டங்களை சந்திச்சிருப்பார், அவருக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால் அவன் கேட்டால் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான டிஸ்பியூட்டுகள் தொடரும். இந்த தயாரிப்பாளருக்கும் ஃபினான்சியருக்கும் உள்ள அந்த தள்ளுமுள்ளு இருக்குல்ல, அந்த அதெல்லாம் நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இருக்கும். இங்கே வந்து கேரண்டி இல்லை, உத்தரவாதம் இல்லை. இந்த தொழிலுக்கு படம் போட்டு 10 ரூபா போட்டு கூடுதலாக ஒரு 5 ரூபா போட்டு ஒரு 15 ரூபா எடுக்க முடியுமா, 12 ரூபா எடுக்க முடியுமா அப்படின்னு இல்லை. அல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது வருமா, போட்ட பணமாவது வருமா அப்படின்ற ஒரு உத்தரவாதம் இல்லை சினிமாவில். அப்படி ஆயிடுச்சு, சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விக்ரம் சாருக்கு அவரோட சம்பள பாக்கி இருந்துச்சு, அந்த சம்பள பாக்கியே நான் அப்படியே கொடுத்துறேன். அது நல்ல கலைஞன். இப்போ நான் மீனா ஒரு நல்ல கலைஞனுக்கு இதுதான். இதுக்கு முன்னாடி கூட ஜோதிகா இருக்காங்கல்ல, எவ்வளோ விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல, ஒரு நல்ல குவாலிட்டி உண்டு ஜோதிகா கிட்ட. அந்த அம்மா படம் நடிக்கும் போது படம் வந்து ஆவரேஜ் ஃபில்ம் ஆகிடுச்சு, இல்லை படம் போகலை, நஷ்டமாயிடுச்சுன்னா கூப்பிட்டு அவங்க சம்பளத்தில் பாதி சம்பளத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். இதை யாராவது பேசுகிறாங்களா? ஜோதிகா பற்றி எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறாங்க. இது வந்து யார், நான் சொல்லலை, ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு, ராஜன். இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அதுதான் இங்கே வந்து நெகட்டிவாகவே வந்து அப்பா சிவகுமார் குடும்பமா ரைட் எதெல்லாம் ஒன்று ஆயிடுச்சு உடனே வந்து வன்மத்தோ கொட்டுற மாதிரி தான் இருக்கக்கூடாது, நல்ல விஷயங்களும் பேசணும் இல்லையா. அதனால் ஜோதிகா வந்து அது வந்து தயாரிப்பாளர் ராஜன் சொன்னார் ஒரு முறை, அந்த பொண்ணு வந்து படம் ஓடல ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூப்பிட்டு பாதி பணத்தை கொடுத்துரும், சரியாக போகலைன்னா. படம் ஹிட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து என்ன கேட்டால் நல்ல கலைஞன் வந்து விக்ரம் வந்து நல்ல கலைஞன். சில பேர் சொல்கிறாங்க அவர் படம் வராமல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் கேரியரும் டேமேஜ் ஆகுது.
அவர் கெரியர் டேமேஜ் ஆனால் உடனே வந்து தூக்கி போட்டுற போகிறாங்களா? அடுத்து இன்னொரு ப்ரொடியூசர் போக மாட்டாரா படத்துக்காக? எவ்வளவோ ஹிட் படம் கொடுத்தாங்க. அதுதான் சொல்கிறேன். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்கலனால கூட ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்குறவங்க சக்ஸஸ்க்கு யார்? விக்ரம்லாம். அதனால் ஒரே நாளில் வந்து தூக்கி போட்டுற மாட்டாங்க. அவர் வந்து கேட்டால் ஏன்னா அவர் பல தோல்விகளை சந்தித்து பெரிய சரிவில் இருந்து தான் நீண்ட காலம் போராட்டத்துக்கு பிறகு தான் அவர் வந்து இங்கே வந்து ஒரு ஹீரோவாக நிற்க முடிஞ்சுது. சேது படத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் ஜெமினியில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாமி இதெல்லாம் அடுத்தடுத்து நிறைய ஹிட் படம் கொடுத்தவர். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன சொன்ன ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சில படங்கள் இப்போ கேட்டால் 2 படம் தோல்வினா ஒரு படம் ஹிட் ஆகுது. இப்போ தங்கலான் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். ஆனாலும் அதுக்கான வசூல் எடுத்துட்டாங்க. அது அவங்களுடைய இது நமக்கு தெரியாது. பட் சொல்கிறேன், பட் தோல்வி படம்ன்ற லிஸ்ட்டில் தான் தங்கலான் வந்து இருக்குது. அது அவரே வந்து சொல்கிறாங்க. வெற்றி நீங்கள் சக்ஸஸ் மீட் நடத்தினால் கூட பட் படம் வந்து எதிர்பார்த்ததுக்கு போகலை. அவங்க வச்ச பட்ஜெட்டுக்கு அது போகலை அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு நல்ல கலைஞன் வந்து இதை தான் செய்ய முடியும். அதனால் அவர் கெரியருக்காக அவர் பண்ணார். எப்படியோ இருக்கட்டுமே அப்படி தான் இருக்கட்டுமே. அவர் கெரியருக்காக கூட அவர் வந்து கொடுத்ததா கூட. ஆனால் படம் ரிலீஸ் ஆகுது. இதுதான் தொழிலில் வந்து இப்படியான கிவ் அண்ட் டேக்கன் வேணும். ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த இதை நிற்கணும். இல்லை எனக்கு நான் நடித்ததுக்கு நான் கூலி வாங்கிட்டேன்பா, நான் சம்பளம் வாங்கிட்டேன்பா, நான் அதை 10 வருஷம் தருவேன், எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காம ஒரு கலைஞன் வந்து ஒரு பொறுப்புள்ள கலைஞனாக விக்ரம் நடந்திருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ சிவகார்த்திகேயன் சார் அவர்கள் வந்து வீரதீரசூரன் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து விக்ரம் சாரோட போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது படத்துக்கான ப்ரமோஷனா சார்? அப்படின்னு சொல்ல முடியாதுமா. ஒரு சக கலைஞன் அவர் போய் பார்க்குறாரு. இது வந்து இதாக ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. அவர் போகிறதுனால அந்த படம் வந்து ஹிட் ஆகிடுமா நான் கேட்குறேன். இல்லை அவர் படம் போகலன்னா தோல்வி அடைஞ்சிருமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு சக கலைஞன் அவர் படத்தை வந்து ஒரு கேட்டிருக்கலாம். நீங்கள் வந்து வாங்க வந்து பாருங்கன்னு கூட வந்து படக்குழு கேட்டிருக்கலாம். அதனால கூட போயிருக்கலாம். படம் எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு இத்தனை பேர் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் மட்டும் அப்படி இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு இன்னைக்கு என்னமா அப்படி சொல்லிட்டீங்க? அமரனுக்கு பிறகு வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்த அவர் தான் வந்து இவர் இடத்த பிடிக்கிறார், அவர் இடத்த பிடிக்கிறார் கேட்டால் விஜய் இடத்தையே வந்து சிவகார்த்திகேயன் தான் பிடிக்க போகிறாரு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சொல்கிறேன் நான். சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வெற்றி அடைஞ்சவங்களை நம்ம வந்து பேசி தானே ஆகணும். இன்றைக்கி வந்து இருக்கிற ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் லைனில் கொண்டு வந்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார்ல. அது சாதாரணமாக வந்தது அந்த இடம். அவங்க அப்பா யாருன்னா வாங்கி கொடுத்தாங்களா அந்த இடத்த? அவராக உழைச்சி தான். அது இதில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து எங்கே வந்து நிற்கிறார்ல, கலக்க போகுது யார் இல்லை. அது இது மட்டும் கிடையாது. அவர் அங்கே எங்கே வேணாலும் நின்று இருப்பார் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இல்லையா? எவ்வளோ அலைஞ்சிருப்பார் சினிமாவிலேயே. ஆனால் விஜய் டிவி வந்து அவர் கொடுத்த அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அவர் வந்து வெற்றி நடை போட்டார். அதனோட தொடர்ச்சியாக வந்து சினிமாவில் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டார். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறார். தமிழ் சினிமாவில் ஒரு மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்குற இடத்துல இருக்கிறார். உண்மை வெற்றிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் நின்னாலும் பேசும், நடந்தாலும் பேசும், எங்கே போனாலும் அது ஒரு பேசு போல தான் எடுப்பாங்க. அதனால் ஒரு கலைஞனுடைய படத்துக்கு இன்னொருத்தர் போகிறாரு. அதில் ஒன்றும் பெரிய அதனாலேயே படம் வந்து ப்ரொமோஷனுக்காக போனார் அப்படின்னு அப்படியே இருந்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படியே படம் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் போய் அந்த படத்தை பார்ப்பாங்கன்னா அதனால் ஒன்றும் தப்பு ஒன்று இல்லை. சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல இருந்து அவங்க ஹீரோயின் வந்து ஸ்ருதி நாராயணன் அவங்க புகைப்படங்களை வந்து இன்ஸ்டால வெளியிட்டு இருக்காங்க. அது ஆபாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா? அது ஏஐ மூலம் தான் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? நான் என்ன கேட்குறேம்மா, டைரெக்டாகவே இருக்கட்டும். ஏஐ அவங்க வந்து ஏஐன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க டைரெக்டாக கூட இருக்கட்டுமே. அந்த ஒரு காட்சி வருது இல்லை, அந்த காட்சி யார் வெளிப்படுத்தினாலும் கூட அதை எதுக்கு ஷேர் பண்ணணும்? ஒரு நடிகையோட ஒரு ஆபாச வீடியோ வந்து அது ஃபேக்கோ அது ரியலோ அது வந்துச்சுன்னா அதை எதுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்? அதை எதுக்கு ஒரு விவாத பொருளாக எடுத்து பேசணும்? இங்கே நான் பல பேரை பார்க்குறேன், யூடியூப்பில் பேசக்கூடிய பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆபாச வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. அப்போ எதுக்கு பேசணும்? இப்போது நான் இப்படி சொல்கிறேன், நேரம் சொல்கிறேன். ஒரு சினிமாவில் ஒரு நடிகை வந்து ஆபாசமாக நடித்தாங்கன்னா அதை பேசுங்க, அது தப்புன்னு பேசுங்க. இல்லை அவங்களுடைய சூழ்நிலை கருதி அவங்க நடித்தாங்கன்னு பேசுங்க, எப்படி வேணால் வாதம் பண்ணுங்கள். இது சினிமாவில் நடிப்பு. இப்போ ஃபயர்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் ஒரு டிவி சீரியல் ஆக்ட் பண்ண ஒரு நடிகை வந்து ஆபாசமாக நடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை பேசுங்க, இது மாதிரிலாம் ஆபாசமாக நடிக்கிறது வந்து சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. இல்லை சரின்னு சொல்லி பேசுங்க, இல்லை அந்த படத்தை பற்றி பேசுங்க, கதையை பற்றி பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க. ஆனால் முழுக்க இது வந்து அந்தரங்கம். ஒரு நடிகையோட குளியல் காட்சி
இல்லை அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டில் நடந்துக்கிற வந்து ஒரு விளம்பர மாடலாக நடிக்கும் போது இந்த அந்த முழுக்க முழுக்க அது கேட்டால் சென்சார்லேயோ இல்லை வந்து கேட்டால் அவங்க வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளியலறை காட்சிகள்லாம் வந்து வீடியோவில் வந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா நான் வெக்கமாக இல்லையான்னு கேட்குறேன். உங்கள் வீட்லேயும் எல்லாம் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல. ஒரு நடிகையோட ஒரு அந்தரங்க காட்சி வந்து கேட்டால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய படுக்கையறையிலையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சினிமாவில் நடித்தா அல்லது டிவி சீரியல் நடித்தா ஆபாசம் நடித்தா அதை பேசுங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது, இது தப்புங்கன்னு சொல்ல. ஆனால் முழுக்க முழுக்க அவங்களுடைய அனுமதி இல்லாத வந்த ஒரு விஷயத்தை அது அவங்க முழுக்க ஃபேக்குன்னே சொல்கிறாங்க. இப்போ அது வந்து ஏஐ மூலமாக வந்த ஃபேக் வீடியோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. சரி, பேசணுங்களாவது நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களாடான்னு கேட்டிங்கன்னா எவனுமே பார்த்தோன்னு சொல்லவே இல்லைம்மா, யாருமே பார்க்கணும். நீ பேசுகிற அதை பற்றி அந்த வீடியோ நீ பார்த்தா நான் பார்க்கலன்ற, நீ பார்க்கலன்னா அதை பற்றி எப்படி பேசுகிற? அவங்கள்ட்ட கேட்டியா? ஸ்ருதி நாராயணன் கிட்டே நீ கேட்டியா? அம்மா நீ இந்த மாதிரி நான் இது உண்மையாம்மா பொய்யான்னு கேட்டியா? அதையும் கேட்கல, உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தமிழ்ல அந்த பொண்ணோட போட்டோ வைக்கிறீங்க. அது டிவி சீரியலில் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து தமிழ்ல அது பேரை போடுறீங்க, தமிழ்ல போட்டோ வைக்கிறீங்க. ஒருத்தவங்க பேசுகிறான் என்னன்னு கேட்டால், நான் வீடியோ பார்க்கல, ஆனால் வந்து நான் வந்து அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, கிளிப்பிங் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை பார்த்தேன்றான். அப்போ உனக்கு தைரியம் இல்லை, அந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்லி இது இல்லை, வெக்கமா இல்லை? ஒரு ஆபாச கிளிப்பிங் அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ பார்த்ததே தப்பு. முதல்ல சரி பார்த்துட்டே ரைட்டு, அதை கொண்டு வந்து நீ வந்து மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்க, வெக்கமா இல்லடா உங்களுக்கு? நான் கேட்குறேன், வெக்கமா இல்லை? சினிமா விமர்சனம் பண்ணுங்க, சினிமாவில் நடிக்கிற நடிகையோட ஆபாசமாக நடிச்சாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணுங்க. டிவி சீரியலில் வந்து கதையை விமர்சனம் பண்ணுங்க, அதில் நடிக்கிற நடிப்பு சரியில்லைன்னா விமர்சனம் பண்ணுங்க, இல்லை அதை கவர்ச்சி இருந்தால் ஆபாசம் இருந்தால் விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கேட்டால் ஒரு நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் குளிக்கிறதும் கக்கூஸ் போகிறதையும் வெக்கம் மானலடா உங்களுக்கு? நான் கேட்குறேன், மீடியாவில் இருக்க அத்தனை பேரும் கேட்குறேன். நான் இது ஒரு கதை உட்காந்து பேசி, இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை அப்படி தான் வந்து இந்த குளியலறை கட்சி லீக்குடு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு நடிகையை பற்றி பேரை சொல்லக்கூடாது நான் கேட்டேன், அதை வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக்கு, அந்த பொண்ணே சொல்லு, அப்புறம் வந்து ஃபேக்குன்னு. இப்போ இந்த மாதிரி நான் சொல்ல கேட்டால் நான் ஒரு பெண் தான்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுது. நான் என்ன சொல்கிறேன், அது உண்மையாக கூட இருக்கட்டுமா, யாரோ ஒருத்தர் எடுத்ததாக கூட இருக்கட்டுமே, அதை வந்து நீங்கள் வந்து கேட்டால் அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பற்றி நீங்கள் அதை ஒரு கதையாக எடுத்து பேசுறது எப்படி இருக்குது? எல்லாரும் பார்க்கணும், அது வந்து எவனுமே அந்த வீடியோ பார்க்கவே இல்லை. வீடியோ பார்க்குறது அத்தனை பேர் நான் சொல்கிறான், கண்ணால் பார்க்காதீங்க, கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது தீர விசாரிக்கிறது மெய். நீ கண்ணில் பார்க்கலன்ற அப்புறம் வேற மாதிரி நான் ரொம்ப கோவம் வருது எனக்கு. அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்? நீ வீடியோவை பார்க்கல, ஆபாச வீடியோ நீ பார்க்கல, ஸ்ருதி நாராயணன்ற அந்த பெண்ணோட அந்த வீடியோவை நீ பார்க்கல, ஆபாச வீடியோ பார்க்கல, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கிற? ஒன்று அந்த பொண்ணை சொல்ல சொன்னியா? கேட்டியா அந்த பொண்ணை இதுமா இது ஃபேக்கா இது ரியலாமான்னு கேட்டியா? அப்போ நீ அதை பற்றி பேசுறனா அது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். இப்போ அந்த பொண்ணே வந்து ஒரு பெண்ணோட மானம் கௌரவம் சம்மந்தப்பட ஒரு நடிகை கூட இருக்கட்டும், பெண் தானே, ஒரு நடிகை கூட இருக்கட்டும், அவங்க பெண் தானே, அவங்களுக்கு ஒரு மானம் கௌரவம்லாம் இருக்கும்ல. அதை உட்காந்து மீடியாவில் உட்காந்து கேட்டால் வந்து அப்படியே ஒருத்தர் என்ன சொல்கிறோம், ரொம்ப கண்டிக்க தகுந்தது. ஆனால் இப்படி ஏண்டா அந்த வீடியோவே நீ பார்க்கல, அப்போ அது வந்து கண்டிக்க தகுந்ததுன்ற யாரோ ஒருத்தன் பேசணும் தான் சொல்கிறேன். அதாவது உண்மை சரி, இதையாவதுன்னு கேட்டால் அந்த போட்டோவில் வந்து ஸ்ருதி நாராயணன் சொல்கிறேன், எதிர்த்தரப்பில் இருந்த நபர் யாருன்னே தெரியாது, பேசக்கூடிய நபர் வந்து யாருன்னே தெரியவே இல்லை. அது எப்படி மறையுது? அது மட்டும் மறையுது. அப்போ இதிலே நீங்கள் தெரிய வேணாமா? பாதி தான் உங்களுக்கு பார்வைக்கே வருது அந்த வீடியோ, அந்த ஆபாச வீடியோவில் பாதி தான் உங்களுக்கு வந்து வீடியோ தெரியுது, மீதி வந்து கேட்டால் ஆடியோவில் கேட்குது. எதிர்க்க இருக்கிற நபர் வந்து ஆடியோ மட்டும்தான் வெளியே வருது. அப்போ இது வந்து கேட்டேன், நீங்கள் கேஸ்டிங்காக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும்மா, நீ எதுக்கு பேசுகிறப்போ? எவ்வளோ நாட்டில் நடக்கிற விவாதங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு உசைனின்னு சொல்லிட்டு ஒரு கராத்தே வீரர் இறந்து போயிட்டாரு, அந்த ஆள் செய்த தியாகம் என்ன, அந்த ஆளுடைய உழைப்பு என்ன, அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு வந்து கேட்டிங்கன்னா ஒரு நடிகையோட ஆபாச வீடியோ வந்து அதுவும் பார்க்காத வீடியோவை, அதுவும் ஃபேக் வீடியோவை வந்து பேசிட்டு உருட்டிட்டு கிடக்கிறான் அத்தனை பேரும். பல பெரிய மனுஷன்லாம் பார்க்குறேன், தப்பு இல்லை, அது கண்டிக்க தகுந்ததுமா. நீங்கள் இதை பேசவே கூடாது. என்னை கேட்டால் இதே வேலையாக இருக்குது. ஒரு 4 மாதம் நீங்கள் வேணால் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நடிகையோட லீக்குடு வீடியோன்னு சொல்லிட்டு அது அப்படியே விவாதமாக வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது தப்பான விஷயம். நீங்கள் எவ்வளோ விவாதிக்கக்கூடிய விஷயங்கள், டிவி சீரியலே கூட நீங்கள் விவாதிங்க, கதையை விவாதிங்க.
அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆனால் இதை விட்டுட்டு ஒரு ஆபாச வீடியோவை கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்காத ஒரு வீடியோவை, அதுவும் அந்த பொண்ணால் வந்து ஃபேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ வந்து அதை எடுத்துகிட்டு மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கிறான், 10 மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அதுவும் ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கல, ஆனால் ஃபோட்டோ கிளிப்பிங் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். வெக்கமா இல்லை உனக்கு அதை சொல்கிறதுக்கு? ஒரு பெண்ணோட ஆபாச ஃபோட்டோவை அனுப்பிச்சிருந்தாங்க, அதை நான் பார்த்தேன்றான். சோஷியல் மீடியாவில் வெக்கமா இல்லைனா உனக்கு? உன்னை குரங்குன்னு சொல்றது தப்பே கிடையாது நயன்தாரா. நீங்க சொல்றது தப்பு. நான் வீடியோ பார்க்கலங்க, அது சம்மந்தமாக நான் வந்து எதுவும் கருத்து சொல்ல முடியாது, அவ்வளோதான். அப்படிதானே சொல்லணும், எல்லாரும் அதானமா சொல்லணும். இந்த மாதிரி வந்து நான் பார்க்கலன்னா முன்னும் நான் பார்க்கலங்க, நாம் அதை பற்றி பேச வேண்டாங்க, அதானே நீ சொல்லணும். அப்படி ஒரு வீடியோவே நான் பார்க்கல, ஆனால் இப்படி நடந்தால் அதெல்லாம் தவறு தான், இப்படியான இதுகள் வந்துருக்கு, அப்படி இப்படி உருட்டி கிருட்டி கேட்டால் அது கடைசியில் நான் சொன்ன கேட்டால், ஐயோ பார்க்காத வீடியோ எப்படி நீ இவ்வளோ நேரம் பேசுன்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக எனக்கு வீடியோவை பார்க்கல, சில ஃபோட்டோ கிளிப்பிங் வந்து அதை பார்த்தேன்ற. அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை, ரொம்ப ரொம்ப கண்டிக்க தகுது. இது வந்து எவ்வளோ நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது, பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது அரசியலாக இருக்கட்டும், இன்னும் சினிமாவாக இருக்கட்டும், எவ்வளவோ இருக்குது. ஏன் டிவி சீரியல்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கக்கூடிய பல காட்சிகள் இருக்குது. சீரியலை நீங்கள் கண்டிங்க, ஒரு சினிமா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் முழுக்க முழுக்க நடிகை, நான் சராசரி மனுஷனுக்குள்ள அத்தனை சுதந்திரமாக நடிகைகளுக்கு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து கேட்டால் அதை கொண்டு வந்து, இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கண்டித்து பேசியிருந்தேன் இந்த ஒரு நடிகையோட லீக்டு வீடியோ வந்து சொல்லிட்டு. இது மீடியாவுடைய என்ன சொன்ன டைவர்ஷன் மாற்றுறதுக்கு தான், இது டேக் டைவர்ஷன் சொல்கிறாங்க, அதுதான் இது பண்ணுறது தான். இதெல்லாம் டைவர்ஷனை மாற்றுறதுக்கு, வேறு ஏதாவது ஒரு செய்தியை வந்து வைரல் ஆகிடுச்சுன்னா உடனே அதை மாற்றுறதுக்காக பேசுறது தப்பான விஷயம். அது இதை பேசவே கூடாதுன்ற நான். இந்த மாதிரியான ஒரு கேட்டால் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது தானே. எல்லா மனிதர்களும் குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளியலறைக்கு போய் தான் ஆகணும், ஒரு நாளைக்கு கழிவறைக்கு போய் தான் ஆகணும். அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவை கொண்டு வந்து போட்டு அதை போய் வைரல் ஆகிட்டது கேவலம், அதை பற்றி பேசுகிறதே கேவலம். ரெண்டாவது பார்த்தோமா ஃபேக்கு சொல்லிடுச்சு. என்ன கேட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க நீதிமன்றத்துக்கே போகணும், ஃபேக்குன்னா நீதிமன்றத்துக்கே போகணும். அதான் நான் சொல்லணும். இதுவரை நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா.